டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஈரான் தொடர்பாக மிக நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஒரு புகைப்படத்தை இன்றைக்கு சர்வதேச அளவில் நீங்க ட்ரெண்டிங்ல பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். இன்றைக்கு 2 நாட்களாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்கா இப்படியான ஒரு போரை, ஒரு யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதனுடைய விளைவாக ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் செத்து மடிய வேண்டி வரும். ஈரானை சாதாரணமா எடை போடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஈரானோட யுத்தத்துக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் செத்து மடிவார்கள். நீங்க என்ன நினைச்சாலும் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்கள்ல அமெரிக்கா இந்த நிலைமையில பங்கெடுப்பது என்பது மிக மோசமான நிகழ்வாக மாறிவிடும். எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு 550வது நாளாக காசாவினுடைய கள நிலவரங்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். காசாவையொட்டி ஜியோ பாலிட்டிக்ஸாக சர்வதேச அளவில் என்ன நடக்கிறது என்கிற சில முக்கியமான நிகழ்வுகளையும் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நாளுக்கு நாள் காசாவையொட்டிய சர்வதேச நிகழ்வுகள் மாற்றம் கண்டுகொண்டே வருகிறது. நமக்கு தெரியும், பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேலுடைய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு 4 அரபு நாடுகள் மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. ஈரான் இன்றைக்கு முக்கியமான ஒரு தீர்மானத்தை அறிவித்திருக்கிறது. இப்படி பலத்த பரபரப்பான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் தொடர்ந்தும் நாம் வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு நிகழ்வுதான் பாலஸ்தீனத்தினுடைய யுத்தம் என்பது ரொம்ப அகோரமாக நடந்து வரக்கூடிய காட்சியை நீங்க பார்க்குறீங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 50 பேர் கொல்லப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிகழ்ந்து வருகிறது. ஐநாவினுடைய கணக்கீட்டின் பிரகாரம் இதுவரைக்கும் நடந்த கொலைகளோடு ஒப்பிடப்படுகிற போது ஒரு நாளைக்கு சராசரியாக 100 பேர் என்கிற விதத்தில் அங்கு கொலைகள் நடந்திருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. இந்த நிலையில் இன்றைய தினம் 43 பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரம் 11 பேர் தைர் அல் பலா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த 11 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் மிக மிக வருத்தத்திற்குரிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒரே குடும்பத்தில் 11 பேர் ஒரே நேரத்தில் மரணிக்கிறதுங்கிறத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே சகோதரர்களே, நம்மால் அந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் தான், நம்மால் ஒரு சில காரியங்கள் தான் அவர்களுக்காக செய்ய முடியும். என்ன காரியத்தை செய்யலாம்னு சொன்னா, முதலாவது அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்வாஉ முகுல் இபாதா, இபாதத்துக்களுடைய தலை, வணக்க வழிபாடுகளுடைய தலையே துஆ தான் என்றார்கள், பிரார்த்தனை தான் என்றார்கள். எனவே பிரார்த்தனை தான் நாம் அவர்களுக்காக செய்ய முடியும். ஒவ்வொரு தொழுகைகளிலும், தொழுகை அல்லாத நேரங்களிலும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைக்கிற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு பலனளிக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதே நேரம் இரண்டாவதாக நாம் ஒன்று செய்ய முடியும். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஓத முடியும். ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வாருங்கள். குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன என்பது தொடர்பான தனியான வீடியோ நம்முடைய ரஸ்மின் நியூஸ், ரஸ்மின் அப்டேட்ஸ் ஆகிய 2 சேனல்லையும் வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்க்கும்போது மார்க்க ரீதியாக ஆதாரபூர்வமாக குனூத்துன் நாசிலா நீங்கள் எப்படி ஓத வேண்டும் என்பது தெரிந்துவிடும். ஒவ்வொரு தொழுகைகளையும் மறக்காம குனூத்துன் நாசிலாவை நாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஓதி வர வேண்டும். இதை தாண்டி மூன்றாவதாக நம்மால் செய்ய முடியுமான ஒரு காரியம், ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவது. எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எவனுக்கும் இன்னொருவரை கொல்லுகிற அனுமதி இந்த உலகத்தில் கிடையாது. அரசாங்கங்கள் நீதி சட்டம் என்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்து அநியாயமாக இன்னொரு மனிதனை கொல்லக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்தையும் யாரும் எவருக்கும் கொடுக்கவில்லை. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனை கொலை செய்தவன் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவன் ஆவான் என்று சொல்லி தீவிரவாதத்திற்கு எதிரான மிக திடகாத்திரமான பதிலை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எனவே தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்கள்
பாதுகாக்கப்பட்டு இஸ்ரேலிய பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். இந்த காரியங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்ய முடியுமான மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. நிலைமை கைமீறி போய்கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அத்தனை பேரிடத்திலும் வினயமாக இந்த கோரிக்கையை விடுத்தவனாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஈரான் தொடர்பாக மிக நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. காசா தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. லெபனான், சிரியா தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இதில் ஈரான் தொடர்பாக பேசியதில் இஸ்ரேலிய பிரதமருக்கு மகிழ்ச்சி இல்லை என்கிற செய்தி வெளியாகி இருக்கேன்னா, ஈரானோடு அமெரிக்கா ஒரு வாருக்கு போகும் என்று சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யூதர்களை பொறுத்தவரையில் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இஸ்லாமிய வரலாற்றிலையும் தான் உலகத்தினுடைய வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என்னைக்கு நெஞ்ச நிமிர்த்தி சண்டைக்கு வர மாட்டாங்க, எவனையாவது கோர்த்து விட்டு போவாங்க. இது நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கிற காலத்தில் இருந்து அவர்கள் செய்த சூழ்ச்சி. அந்த அடிப்படையில் இப்பொழுதும் அமெரிக்காவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு தான் இந்த யுத்தத்தை பண்றாங்களே தவிர நேரடியாக அவங்க வரல. அடுத்ததாக அவங்க செய்ய பார்க்கிற வேலையும் என்னன்னா, அமெரிக்காவை ஈரானோட கோர்த்து விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஒரு சண்டை நடக்கும், நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரானோடு யுத்தத்திற்கு பதிலாக சமாதானமாக போவதற்கு விரும்புகிறார் என்பது தெரிகிறது. ஈரானுடைய பலம் பலவீனம் அவருக்கு தெரியாமலும் இல்லை. இந்த நிலையில தான் ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் நெத்தன்யாஹுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மூன்றாவதாக அந்த பேச்சுவார்த்தையில் நடந்த மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னன்னா, நம்ம அடிக்கடி சொல்றதா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நமக்கு அவரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே காசாவுல இருந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி புட்டியா பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. பிறகு வந்து இல்ல நீங்க இருக்கலாம்னாரு. இப்போ என்னன்னு கேட்டா, நீங்க ஏன் காசாவை அப்பவே கைப்பற்றிருக்க கூடாது அப்படிங்கிறாரு. நெத்தன்யாஹு என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அப்பவே காசாவை கைப்பற்றிருக்கணும், இதே நேரத்தில் நம்ம பேசாம அமெரிக்க ராணுவத்தை போட்டு காசாவை கைப்பற்றிடுவோமா, இதெல்லாம் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். இருந்தாலே மீண்டும் அதே பேச்சுவார்த்தையை மேலே கொண்டு வந்திருக்கிறார் என்கிற காட்சிகளும் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் துருக்கி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் அங்கு வந்தது. ஏன்னா நமக்கு தெரியும், சிரியாவில் அடிக்கடி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகிறது. சிரியாவினுடைய ராணுவ தளங்களை தான் தாக்குதல் நடத்துறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, சிரியாவினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு முழுவதும் பின்னணியாக இருந்தவர்கள் துருக்கியை சேர்ந்தவர்கள், டர்க்கி கவர்மெண்ட் தான் அதுக்கு பின்னணியாக இருந்தாங்க. அதை சிலாகிச்சு பேசுகிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். யார்கிட்ட பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்றாரு, உங்களுக்கும் டர்க்கிக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க விரும்பினீங்கன்னா நான் பேச முடியும், அர்துகானோட நான் பேசுறேன், அர்துகான் என்ற நெருங்கின நண்பர் தான், 2000 ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அர்துகானுடைய ராணுவம் சிரியாவுக்குள்ள செஞ்சிட்டாங்க, பஷர் அல் அசாதை வெளியேற்றிட்டாங்க. பஷர் அல் அசாதை வெளியேற்றினதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டா, ஈரானுக்கு ஆதரவாக பஷர் அல் அசாத் இருந்தாரு, எனவே அவரை வெளியேற்றிட்டாங்கிற கருத்துப்பட அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த கதையை சொல்லி போட்டு வேணும்னா நான் அர்துகானோட பேசுறேன், பேசி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம முடிச்சுக்கலாம், அர்துகான் வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர்னு சொல்லி அர்துகானை பாராட்டி தொலைக்கிறார். அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி பாராட்டி, உங்க ரெண்டு பேருக்கும் இடையில நான் வேணும்னா நட்பை உண்டாக்கி விடுறேங்கிற பேச்சை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதிலும் காசாவையொட்டி நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், காசாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாக இந்த காட்சிகளும் இருக்கிறது. இது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், மேற்கு கரை பகுதிகளில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய கடையடைப்பு போராட்டம், அதனுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரம். இப்படி ஒரு புகைப்படத்தை இன்றைக்கு சர்வதேச அளவில் நீங்க ட்ரெண்டிங்ல பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். இன்றைக்கு 2 நாட்களாக, வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த காட்சி ட்ரெண்டிங்ல இருக்குது. இங்க பாருங்க, ஒரு ஹிஜாப் அணிந்த சகோதரி ஒரு சண்டை பிடிக்கிற காட்சி அது. அதே நேரத்தில் போய் அவங்களை சமாதானப்படுத்துகிற காட்சியும் இதிலே பதிவாகி இருக்குது. இது என்ன காட்சின்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுல யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் அவங்க ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யுத்தம் செய்கிறார்கள். ஏஐயை பொறுத்தவரையில் அவங்க அதில் ஃபங்க்ஷன் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் பயங்கரவாதின்னு காட்டுனா, ஏஐக்கு பயங்கரவாதின்னு தெரியுமா? ஏஐ காற்று ஆக்களை எல்லாம் மெஷின் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனவே ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் காசாவிலே கொல்லப்படுகிறார்கள் என்கிற விமர்சனம் உச்சமாக இருந்து வரக்கூடிய நேரத்தில் மைக்ரோசாஃப்டினுடைய புதிய அப்டேட்டுகளை வெளியிடுகிற ஒரு நிகழ்வு தான் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அந்த நேரத்தில் தான்
இந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவங்க மைக்ரோசாஃப்ட்ல ஒரு உயர் பதவியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பகுதியில் ஒர்க் பண்ணவங்க, குறிப்பாக ஏஐ பகுதிக்கு பங்களிப்பு செஞ்சவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நிகழ்வுல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு மைக்ரோசாஃப்டினுடைய 50 ஆண்டுகளை குறிக்கிற ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், 50 ஆண்டு நிகழ்வுல அவங்களுடைய ப்ராடக்ட்டுகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வுல. என்ன ஆகுதுன்னு கேட்டா, மைக்ரோசாஃப்டினுடைய ஏஐ தொழில்நுட்பத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படுகிற முஸ்தபா சுலைமான், இவர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அடுத்தடுத்த அப்டேட் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அதுல எழும்பி பிரச்சனை பண்றாங்க. இந்த சகோதரியுடைய பெயர் இப்திஹால் அபு சாத் என்பதுதான் இந்த சகோதரியினுடைய பெயர். இவங்களும் இன்னொரு சகோதரி வார்னியா அகர்வால் என்கிற 2 சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எழும்பி அந்த இடத்துல உங்களுடைய ஏஐ தொழில்நுட்பம் அப்பாவிகளை கொன்று குவிக்கிறது என்கிற சண்டையை பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல தலைமை நிர்வாக அதிகாரி சுலைமான் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் இப்திஹால் அபு சாத் என்கிற இந்த சகோதரி மொரோக்கோவை சேர்ந்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களுடைய நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக எங்களுடைய பகுதிகளில் 50,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சுலைமான் என்ன சொல்றாருன்னா, விடுங்க, அவங்க ஜனநாயக ரீதியா போராடட்டும்னு கிண்டலாக அவர் பேசுறாரு. பேசும்போது அந்த சகோதரி திருப்பி என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, மைக்ரோசாஃப்டினுடைய அனைவருடைய கைகளிலும் இரத்தக்கரை படிந்திருக்கிறது என்று சொல்லி பேசுறாங்க. பேசும்போது தொடர்ச்சியாக கொஞ்சம் அந்த இடம் சலசலப்புக்குள்ளாகும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கூஃபியா இருக்குது, பாலஸ்தீன சகோதரர்கள் போடுவாங்களா இல்லையா ஒரு துணி, அதுக்கு சொல்றது கூஃபியா என்று சொல்லி, அந்த கூஃபியா சவுதிஸ் போடுறதுக்கும் பாலஸ்டைன் மக்கள் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சவுதிஸ் ரெட் கலர்ல போடுவாங்க, பாலஸ்டைன் மக்கள் கருப்பு வெள்ளையில போடுவாங்க. அந்த கூஃபியா ரொம்ப ஃபேமஸ். அந்த கூஃபியாவுடைய ஒரு கூஃபியாவை எடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மைக்ரோசாஃப்டினுடைய மேடைக்கு சுலைமான நோக்கி அவங்க வீசுறாங்க. கூஃபியாவை வீசி ஃப்ரீ பாலஸ்டைன் என்று சொல்லி அவங்க கத்துறாங்க. இந்த சம்பவமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வார்னியா அகர்வாலும் என்ன செய்றாங்கன்னா, உடனடியாக இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எழும்புறாங்க. எழும்பி அவங்களும் பேசுறாங்க. பேசும்போது பில் கேட்ஸ், பால்மர், அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓவாக செயல்படுகிற சத்யா நதெல்லா ஆகிய 3 பேருமே மேடையில் இருக்கிறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் என்று சொன்னா, இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட 2014க்கு பிறகு ஒரே மேடையில் வந்திருக்காங்க. பில் கேட்ஸ் இருக்கிறாரு, சத்யா நாதெல்லா இருக்கிறாங்க, அதே போன்று பால்மர் இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே 2014க்கு பிறகு முதல் தடவையாக மேடைக்கு வந்திருக்கும் போது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இப்திஹால் அவர்களுக்கு இந்த சகோதரர், இவர் குவைத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் பிளஸ் இந்த சாஃப்ட்வேர் தொழிலையே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அப்துல்லா. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உடனடியாக சகோதரி இப்திஹால் அவர்களுக்கும் அதே போன்று சகோதரி அகர்வால் அவர்களுக்கும் உடனடியாக எங்களுடைய கம்பெனியில் வேலை கிடைக்குது, உயர் பதவியை தர்றோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். எனவே அப்பாவிகளுக்காக நம்ம குரல் கொடுக்கிற விவகாரத்தில் நம்ம தொழில் போயிருமே, அது போயிருமே, இது போயிருமே என்று யோசிக்க தேவை. ஒரு கதவு மூடப்பட்டால் 9 கதவுகளை இறைவன் நமக்காக திறந்து கொடுப்பான். அதே போன்றுதான் இப்திஹால் அவர்களுக்கும் அதே போன்று சகோதரி அகர்வால் அவர்களுக்கும் இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இது ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. அந்த 2 சகோதரிகளுடைய இந்த ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, இங்க நம்ம பார்த்த இந்த புகைப்படத்தில் வெஸ்ட் பேங்க்ல முழு கடையடைப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல ஹர்த்தால் என்று சொல்லுவாங்க, தமிழகத்தில் கடையடைப்பு என்று சொல்லுவாங்க. இந்த போராட்டம் பாலஸ்தீனத்தில் காசாவில் நடக்கிற யுத்தத்தை நிறுத்துங்க என்பதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சில பேரை பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிற மஹமூத் அப்பாஸினுடைய அரசாங்கம் சார்பாக வெஸ்ட் பேங்க்ல கைது பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த கைதுகள் பாலஸ்தீன மக்களுடைய உரிமையின் முதுகிலே குத்துவது. எனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படாதீர்கள் என்கிற செய்திகளையும் இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த காசாவை ஒட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்து வருகிறது. ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்கா முனைந்தது. நேரடி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எங்களுக்கு உங்களோட பேச வேண்டிய தேவை கிடையாதுன்னு சொல்லி அவர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பின கடிதத்தை ஹாமனி என்ன பண்ணிட்டாருன்னா கிழிச்சு குப்பை தொட்டில போட்டாரு. அதுக்கு பிறகு நாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 1-to-1 பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட்டுக்கு வேணும்னா நார்மலாக பேசி பார்ப்போம் என்கிற விதமாக சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அப்துல்லா ஹராச்சி வெளிவிவகார அமைச்சர் ஈரானுடைய அவர் இந்த அறிவித்தலை விடுத்திருந்த நேரத்தில் அதற்கு தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஓகே, மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார். எதிர்வருகிற சனிக்கிழமை ஒமான்
ஒமான்ல இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விட்காஃப் ஒமானுக்கு வருகிறார். ஒமான்ல வச்சு ஓமானுடைய அதிகாரிகளை நடுவராக வைத்து ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரும் அவருடைய சகாக்களும் அதே போன்று விட்காஃபும் அவருடைய சகாக்களும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு தெஹ்ரான் ஈரானுடைய தலைநகரத்தில் வைத்து அப்துல்லா ஹராச்சி இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானை தாக்குமா தாக்காதா, ஈரானை தாக்கினால் ஈரான் தாக்கு பிடிக்குமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருந்து வருகிற நேரத்தில் நமக்கு தெரியும் பத்திரிகையாளர்கள் இது தொடர்பாக மிக நுணுக்கமாக பல செய்திகளை தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முன்னாள் ஃபாக்ஸ் நியூஸினுடைய ஹாஸ்டாக செயல்பட்ட டக்கர் கால்சன் என்கிறவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இவர்தான் அவர் கால்சன். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக முக்கியமான விசிறி அபிமானி. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மேடை ஏறி பிரச்சாரம் செய்தவர். இன்றைக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. அது சர்வதேச ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்களிலேயே இன்றைக்கு மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்கா ஈரானோடு யுத்தத்திற்கு சென்றால் அது மிகப்பெரிய தோல்வியாக முடியும் என்று கணிக்கிறார். அதுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்கா இப்படியான ஒரு போரை, ஒரு யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதனுடைய விளைவாக ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் செத்து மடிய வேண்டி வரும். ஈரானை சாதாரணமா எடை போடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஈரானோட யுத்தத்துக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் செத்து மடிவார்கள். நீங்க என்ன நினைச்சாலும் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களில் அமெரிக்கா இந்த நிலைமையில பங்கெடுப்பது என்பது மிக மோசமான நிகழ்வாக மாறிவிடும். எனவே இப்ப ஈரான் உச்சகட்ட பலத்தோடு இருக்கிறார்கள், அவர்களோடு யுத்தத்திற்கு செல்லாதீர்கள் என்று சொல்லி அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கு தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில், இது சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர்ங்கிற பகுதி, இங்க புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம். அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம். நீங்க தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்குது. அல்லாடோவில மேல அந்த கூரை போடுகிற கீழ்த்தளங்களை செய்யறது, இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது. அநேகமாக ஒரு 15 நாளைக்குள்ள அதை முடிச்சு தர்றதாக சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காம இருக்குது. அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது, அங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பகுதிகளில் 5 வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்கள், ஜகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில். அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பிலிட முடியும். இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் அமெரிக்கா தோற்று மடிவது நிச்சயம் என்று சொல்லி எழுதிவிட்டு, நாம இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு யுத்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். இது தற்கொலைக்கு சமானமானதுங்கிறார். ஈரானோட யுத்தத்துக்கு அமெரிக்கா போறதுங்கிறது தற்கொலைக்கு சமானமானது. ஈரானுடைய வரலாற்றில் அமெரிக்கா மொத்தமாக தோல்விதான் அடைந்திருக்கிறது. அமெரிக்கா ஜெயிச்சதே கிடையாது. எனவே இந்த தற்கொலையை நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்று சொல்லி ட்ரம்பினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்து ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்த ஃபாக்ஸ் நியூஸினுடைய முன்னாள் ஹாஸ்டாக இருக்கக்கூடிய கால்சன் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை அவர் கடைசியாக சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானோடு யுத்தத்தை தூண்டுகிற யாராக இருந்தாலும் இவங்க அமெரிக்காவினுடைய நண்பர்கள் அல்ல, அமெரிக்காவினுடைய எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். எனவே ஈரானோடு தயவு செய்து யுத்தத்திற்கு சென்று விடாதீர்கள் என்கிற ஒரு கோரிக்கை மிக தெளிவாக கால்சன் இன்றைக்கு
வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியா, கத்தார், குவைத், UAE ஆகிய 4 நாடுகள் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்களுடைய வான்பரப்பை அமெரிக்க ராணுவ விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு போர் பதட்டம் வந்து கொண்டே இருக்குது. ஈரானை எந்த நேரத்திலும் அமெரிக்கா தாக்கலாம் என்கிற ஒரு நிலை இருக்கும்போது எக்காரணம் கொண்டும் ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கு எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே சவுதி அரேபியா இப்படி ஒரு அறிவித்தலை விடுத்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. சவுதியினுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியல, அதே போன்ற கத்தாருடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாது. UAE மிக நெருக்கமாக இருப்பவர்கள் இஸ்ரேலுக்கு அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுட்டாங்க. குவைத்தும் இணைந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. இந்த நாடுகள் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னாலே பாதி யுத்தம் நடக்காதுன்னு அர்த்தமாகிடும். மீதி யுத்தத்துக்கு தான் மற்ற நாடுகள் அவங்க பயன்படுத்துவாங்க. எனவே இப்படியான ஒரு அறிவிப்பை முதுகெலும்போடு அவர்கள் விடுத்திருப்பதும் பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக இவைகள் இருக்கின்றன. இன்றைய தினம் எந்த விதமான தாக்குதல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலை நோக்கி நடத்தியதாக எந்த செய்திகளும் வெளியாகவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் MISC அப்டேட்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் MISC என்கிற வாட்ஸ்அப் சேனல், ரஸ்மின் MISC என்கிற டெலிகிராம் சேனலையும் இணையாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய செய்திகளோடு இணைந்து உண்மை செய்திகளை புரிந்து கொள்வதற்கு முற்படுங்கள், மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.